ஹலோ, ரமா புக் போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ஆத்தர் ஆஸ்போன் அடுத்த பகுதி பார்ப்போம். பின்னர் ரமண அருணாச்சலம் என்ற நூலாக வெளிவந்தன. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேடுபவர்களும் இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். அந்த தொடக்கமாக இது இருந்தது. விரைவில் ஆஸ்போனில் இருந்து புத்தகங்களின் அடுக்கு வரத் தொடங்கியது. ரமண மகரிஷி மற்றும் சுய அறிவின் பாதை. ரமண மகரிஷியின் சேகரிக்கப்பட்ட படைப்புகள், அவரது சொந்த வார்த்தைகளில் மகரிஷியின் போதனைகள், நம்ப முடியாத சாய்பாபா, வரலாற்றின் ரிதம், பௌத்தம் மற்றும் கிறிஸ்தவம், இந்து மதத்தின் ஒளி, கௌதம புத்தர் முன்னேற்றத்தின் கேள்வி மற்றும் இன்னும் சில புத்தகங்கள். சென்னையில் சில காலம் பணியாற்றிய ஆஸ்போன் 1952 கல்கத்தாவில் வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. விடுமுறை நாட்களில் கல்கத்தாவிலிருந்து அவசரமாக வந்து அருணாச்சலத்தில் தங்கி பகவானின் சந்நிதியில் இருப்பார். ஆஸ்போன் தனது இரண்டாவது விழிப்புணர்வை கல்கத்தாவில் பெற்றார். அவர் அதை விவரித்த விதம் இதுதான்: நான் எழுந்ததும் படுக்கையில் அமர்ந்ததும் நான் என் கல்கத்தா அறையில் தனியாக இருந்தேன். நான் என் சுயமாக, தொடக்கமற்ற மாறாத சுயமாக இருந்தேன். எதுவும் மாறவில்லை என்று நினைத்தேன். எந்த உற்சாகமும் இல்லை. மகிழ்ச்சியோ பரவசமோ எப்பொழுதும் சலிப்படையாது என்ற எண்ணம் இருந்தது. செயல்பாட்டிற்கு இயங்குகிறது மற்றும் அது கிடைக்காத போது சலிப்பாக உணர்கிறேன். மேலும் அந்த அனுபவம் எவ்வளவு காலம் நீடித்தது என்று தெரியவில்லை. அதனால் நித்தியமானது. மனம் மீண்டும் மூடப்பட்டது, ஆனால் ஒளி புகாதது. அவர் கல்கத்தாவில் இருந்தபோது அவருடைய நண்பர்கள் அனைவரும் ஷீரடி சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். அவரை பற்றி ஓரிரு கட்டுரைகளை படித்திருந்தார். அவரது நண்பர்கள் சிலர் சாய்பாபாவை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் அவர் அவ்வாறு செய்ய தயங்கினார். அன்று இரவு பகவான் அவருக்கு கனவில் தோன்றி ஷீரடி சாய்பாபாவின் மீது கட்டுரை எழுதும்படி கட்டளையிட்டார். கனவில் ஆஸ்போன் தன்னை பற்றி தனக்கு அதிகம் ஷீரடி சாய்பாபாவை பற்றி தெரியாது என்று ஒப்புக்கொண்ட போது பகவான் அவரை சந்நிதிக்கு செல்லும்படி அறிவுறுத்தினார். அதாவது சாய்பாபா சந்நிதிக்கு செல்லும்படி. மேலும் சாய்பாபா என்ன எழுத வேண்டும் என்று அவருக்கு சொல்வார். பகவான் குறிப்பாக சொன்னார்: சாய்பாபா மேற்கத்திய உலகிற்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் எழுத வேண்டும். இதுவே அவர் ஷீரடிக்கு சென்று தி இன்கிரெடிபிள் சாய்பாபா என்ற புத்தகத்தை எழுத தூண்டியது. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரமா புக் போட்டு